ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான டால் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய பழைய துணி ஏதாவது இருந்தால் கூட ஓகே. இப்போ ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தைக்காமல் இருப்போம், அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டாக இது பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணால் போதும். இது எப்படி தொப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிளில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக ஊசியில் வந்து நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரி தைச்சி அதை வந்து நம்ம முடிச்சு போட்டுடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து உள்ளன் நூல். அதுக்கப்புறம் இது வந்து வேறு கலர் துணியில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட இதில் வந்து நம்ம மணி வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட வந்து கிளிட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கூட இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. பட் ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து பெரியவங்களுக்கும் வந்து பொம்மை பிடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டால்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது. வாங்க அது எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோக்குள்ளார போகிறோம். இந்த டாலுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கலரில் வந்து நான் ட்ரெஸ் தைக்க போகிறேன். இந்த ட்ரெஸ் இந்த கலருன்னு கிடையாது, உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமாக இருக்கோ அந்த கலரில் தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பனியன் கிளாத் இருந்தாலும் ஓகே, இந்த எந்த ஒயிட் கிளாத் இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி வந்து சர்க்கிள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிகால் இருக்குது இல்லைங்களா, இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த டாலுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹேட் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இந்த சைஸில் வந்து நான் ரவுண்ட் போட்டு கட் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இப்போது இந்த மாதிரி நம்ம லாடா கூப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து தைச்சிட போகிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா டாலுக்கு வைக்க போகிற ஹேட். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஒரு அழகான ஹேட் கிடச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பீட்ஸ் மாதிரியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ளவர் மாதிரியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூ விஷ், நீங்கள் என்ன ஸ்டிக் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்படி தான் வரும். இதை வந்து இந்த கேப்பை வந்து இப்படி, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டாலுக்கு ட்ரெஸ்ஸு தைக்க போகிறோம். நான் இந்த சர்க்கிள் எடுத்தேன் இல்லைங்களா, இதில் வந்து ஆஃபாக மடிச்சுட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதையும் வந்து நீங்கள் இப்படி மடிக்கணும். 1 and then 2. இந்த சமோசா மடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடித்து வச்சுக்க வேண்டியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த மாதிரி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம அதே மாதிரி ஊசி எப்படி நம்ம கோத்தமோ அதே மாதிரி கோத்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் வந்து ஸ்பாஞ்சோ இல்லை உங்களுக்கு பழைய துணி ஏதாவது இருந்தாலும் இது உள்ளார இன்சர்ட் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுருணும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஹேருக்கு பார்த்திங்கன்னா நான் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். அந்த உள்ளன் நூலை வந்து அழகாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டாலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி வச்சுட்டு நான் சைடில் தான் வைக்க போகிறேன். ஸோ அப்படி தான் கட் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ அளவு எடுத்திருக்கேன். இந்த டால் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஃபேஸு இவ்வளோ அளவு போதும். ஸோ யூ கேன் கட் திஸ். ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இங்கே நான் நாட் போட போகிறேன்.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அளவு வச்சுட்டு இங்கே வந்து நம்ம அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபெவிபாண்ட் வச்சு தான் ஸ்டிக் பண்ணுறேன். இது 1 minute அப்படியே ட்ரை ஆகட்டும், அண்ட் தென் நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நான் பார்த்துக்கோங்க, ஒன் சைட் மட்டும்தான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஸ்டிக் பண்ணுங்கள், பிகாஸ் நான் எப்படி இருந்தாலும் ஹேட் வைக்க போகிறோம், அதனால தான். ஓகே, இந்த மாதிரி எந்த த்ரெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து லாஸ்ட்டில் அளவு வச்சுட்டு நீங்கள் வந்து முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இது உள்ளே இவ்வளோ தூரம் தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை வந்து அளவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த நாட் போட்ட பிறகு இதை வந்து இப்படி செப்ரேட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, இது வந்து லெக்குக்கும் ஹேண்டுக்கும் இதே மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இங்கேயும் அப்படியே ஒரு ஸ்டிக் ஒன்று பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். எனக்கு வேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ அதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாலுக்கு அழகான ஐஸ் வரைய போகிறோம். ஓகே, இப்போது அழகான நோஸ் போட போகிறோம். இப்போது மவுத். அவ்வளோதான், ஒரு அழகான டால் ரெடி ஆயிடுச்சு. இந்த டாலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அழகான பவ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான், இங்கே நடுவில் ஒரே ஒரு பீட்ஸ் வைக்கலாம். இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பீட்ஸ் வைக்கலாம். வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். அது வந்து நான் சொல்லியாச்சு. நம்ம சேனலை வந்து நீங்கள் எத்தனை பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்ஸ் இருக்குது. ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 9940101436 என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.